சார், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் பிரம்மாண்டமாக தன்னுடைய முழு தேர்தல் அறிக்கையும் வெளியிடுறார். எப்படி பாக்குறீங்க? இல்ல, முழு தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிடுறதுக்கு முன்னாடியே அவருக்கு ரெட்டை வேடத்தை சீமான் எல்லா இடமும் போட்டு நாரா கழிச்சுட்டு இருக்கிறார். அவர் சர்க்கார் படத்துல இந்த இலவசங்கள்லாம் போட்டு உடைப்பார். அப்போ மக்கள் சர்க்கார் படம் பார்க்கும்போது இலவசங்களுக்கு எதிரான ஒரு எண்ணம் கொண்ட சமூக உணர்வு கொண்ட ஒரு கலைஞர் விஜய்னு நினைச்சான். அதுதான் அவருக்கு அவரை பற்றி அவர் கும்பப்படுத்ததா இருந்தது. இன்னைக்கு அவர் என்ன ஆயிட்டாருன்னா, இலவசங்கள் விஷயத்துல ரெட்டை வேஷம் போட்டு ஒரு மன வலிமை இல்லாம மன வலிமை இழந்து ஒரு இலவசத்துக்குள்ள ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கும் போயிருமோன்னு அவங்க 2000 சொல்லும்போது 2500 சொல்லி அந்த இலவசத்துக்காக மக்களை அரசியல்வாதி மக்களை ஏமாத்துறான்னு அவரு சர்க்கார் படத்துல சொன்னதுக்கு மாறாட்டு அவரே ஏமாற்றக்கூடிய ஒரு அரசியல்வாதி தான், ஒரு ஏமாத்து பேர்வழி தான், மோசடித்தனம் பண்ணக்கூடியவர் தான், அவரே இலவசத்தை நம்பி ஸ்டாலின் எடப்பாடி பாதையில போகக்கூடியவர் தான்னு மற்றவங்களை மோசடின்னு சொன்னவர் அதே மோசடியை அவரே பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதை சீமான் தெள்ள தெளிவா பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ சீமான் இதை தெள்ள தெளிவா பிடிச்சி, நான் ஒருத்தன் தான் உண்மையாக நேர்மையாட்டும் நான் வளர்ச்சிக்காக நிற்கிறேன், மற்றவங்களாம் உங்களை ஏமாற்றி உங்களை ஓட்டை வாங்கிறதுக்கு இருக்கிறான். திராவிட கட்சிகள் மட்டுமில்ல, புதிய திராவிட கட்சியான நடிகர் தாவேக்கா விஜய் கட்சி இருக்குன்னு விஜய்க்க இந்த ரெட்டை வேஷத்தை படத்துல சொல்றது ஒண்ணு, நடைமுறையில செய்யறது ஒண்ணுங்கிறத சீமான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. நடைமுறையில அந்த சர்க்கார் பட ஹீரோவாட்டு இலவசங்களுக்கு கூடாது எதிர்ப்புன்னு அந்த திரையில வந்த ஹீரோவாட்டு நடைமுறையில தரையில இருக்கிறது சீமான் தான். திரையில ஹீரோவா இருந்த விஜய் தரையில மோசடி காரராட்டு ஆயிட்டாருங்கிறது சீமான் இன்னைக்கே தஞ்சாவூர் கூட்டத்துல பெரிய அளவுக்குள்ள விஜய் அடிச்சு பேசுறாரு. அதே மாதிரி மதுவுக்கு எதிராக படங்கள்ல பேசின விஜயும் தரையில பிராண்டிஸ்கி வேணுங்கிற அளவுக்கு மது பிரியர் ஓட்டுக்காக இருக்கிறாருங்கிறத சீமான் முன்னெடுக்கிறாரு. கவின் ஆணவ படுகொலை பற்றி விஜய் பேசாதது, படத்துல ஜாதி கடந்த காதல் பேசுறவரு கவின் ஆணவ படுகொலை பற்றி பேசலைங்கிறதும், தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சொல்ற ஒரு மேல்வாதி மங்கலம் திரௌதிமன் கோயில் ஆலய நுழையை பற்றி பேசுறதும் விஜய்க்கு இரட்டை வேஷம். ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு அரசியல்வாதி, எந்த தரப்புக்கும் நம்பகத்தன்மையற்றவங்கிறத சீமான் தெள்ள தெளிவாக வெளிப்படுத்துறாரு. ஸோ இவர் என்னதான் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் இந்த தேர்தல் அறிக்கையில இவர் திரையில பேசுனதுக்கும் இங்க பண்ணக்கூடிய மோசடியையும் சீமான் மக்கள் மத்தியில தெளிவுபடுத்துவார் நான் கருதுறேன். இவருக்கு தேர்தல் அறிக்கைங்கிறது திரையில பேசுனதுக்கும் இவர் நடைமுறையில இவர் பேசுறதுக்கும் மிகப்பெரிய மாறுபாடு இருக்கு. ஸோ திரையில் ஒன்று தரையில் ஒன்று செயல்படக்கூடிய ஒரு மோசடித்தனமான அரசியலை விஜய் முன்னெடுக்கிறாரு. அதை இலவசங்களை எதிர்க்கக்கூடிய சீமான் தெளிவா தகர்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல. என்ன சொன்னாலும் சீமான்ட்ட ரெட்டை வேஷம் போடுறாரு, மோசடித்தனம் பண்றாரு, மக்களை ஏமாத்த பாக்குறாரு. இவர் மாற்று இல்லை, இவர் ஒரு ஏமாற்றுங்கிற ஒரு பதிலடி சீமான்ட்ட வரும்னு எதிர்பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்க்க. இல்ல, சீமான் 3 கட்சிகளையும் தான் இருக்காரு, திமுக, அதிமுக, விஜய். இப்ப இந்த 3 பேருமே ஒவ்வொரு இலவசத்தை இருக்கு. 2000 விஜய் 2500. இங்க 2 பேரும் என்ன கொடுத்தாரு, விஜய் இதுல கொஞ்சம் லீடிங்ல தான் இருக்காரு. அப்படின்றப்ப அது மக்கள் மத்தியில கொஞ்சம் இது கொடுக்கணும். விஜய் லீடிங்ல இருக்கிறாருன்னா விஜய் நம்பகத்தன்மையற்ற லீடிங். அவர் 2500 அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி அருண்குமார் என்ன சொன்னாரு, 2000 எங்க இருந்து கொடுக்க முடியும், இப்படி போனா என்ன பொருளாதாரம் என்ன ஆகும், எடப்பாடி ஏமாத்துறாருன்னு அருண்குமார் 2000 எடப்பாடின்னு சொன்னதும் அருண்குமார் சொன்னாரு. ஸ்டாலின் 1000 2000 ஆக்கி விட்டுட்டாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு, கொடுத்தவரை நம்புவாங்க, ஸ்டாலினை தான் நம்புறாங்க. இந்த ஸ்டாலின் வருஷம் சீமானா தான் இந்த இலவச எதிர்ப்புங்கிறது போகுது. இலவசத்துக்கு ஆதரவான வாக்குகள் ஸ்டாலினுக்கு, அதுக்கு எதிரான வாக்குகள் சீமானுக்குங்கிற லெவல்ல தான் போகுது. விஜய் 2500ங்கிறது 2000 அதிகம் தான். அது கொஞ்சம் பேர் விஜய் வந்துட்டா 2500 தருவாருன்னு கூட கொஞ்சம் ஓட்டு விழல, நான் மறுக்க வரல. ஆனா அது ரெட்டை வேஷம் போடுறாரு, அவரு திரையில ஒண்ணு சொல்றாரு, அருண்குமார் ஒண்ணு சொன்னாரு, நாஞ்சில் சம்பத் ஒண்ணு சொன்னாரு, விஜய் இன்னொன்னு சொல்றாரு. ஸோ இது நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராட்டு விஜய் அதுல மாறிட்டாரு. திரையில சொன்னதுக்கு மாறா ஒன்ன மாறிட்டான்னு சொல்லும் போது விஜய் மோசடி பண்றாரு, சீமான் தான் ஆனஸ்டா இருக்கிறாருங்கிற இமேஜ் மக்கள் மத்தியில தெளிவா போயிட்டு இருக்குது. அது விஜய்க்கு பெரிய பாதிப்பு. இதை ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எல்லாம் சீமான் தான் நேர்மையா இருக்கிறாரு, விஜய் மோசடித்தனம் பண்றாருங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. விஜய் ரொம்ப டவுன் பண்றது சீமான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. கண்டிப்பா சீமான் தான் அதுல முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஏன்னா அவரு விஜயால அவருக்கு லாபம் கிடைக்குது. திமுக அதிமுக விஜயில இருந்து பிராண்டிங் ஸ்கில மாறுபட்டு நிற்கிறாரு, இலவசத்துல மாறுபட்டு நிற்கிறாரு, பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ப்ரொஜெக்ட் பண்றதுல மாறுபட்டு நிற்கிறாரு. இப்படி அவர் மாறுபட்டு நிற்கக்கூடிய எல்லாமே 3 பேர்ல இருந்து நான் மாறுபட்டு நிற்கிறேன், நான் தான் உண்மையா நிற்கிறேன், போட்டா போடு போடலன்னா போன்னு சொல்றதுக்கு 3வது ஆளா விஜயும் சீமானுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ
விஜய் வந்து சீமானுக்கு இந்த விஷயத்துல அனுகூல சத்துருவா தான் இருக்கிறார். சீமானுக்கு இந்த விஷயத்துல அனுகூல சத்துருவா தான் இருக்கிறார். அதனால சீமான் பேசின பலதையும் விஜய் எடுத்து பேசும்போதும் இவர் காப்பி அடிக்கக்கூடிய அங்கங்க பொறுக்கி ஒரு காப்பி அடிச்சு மோசடித்தனம் பண்ணி மக்களை ஏமாத்தினால ஓட்டு வாங்க முடியுமான்னு பாக்குறாரு. உண்மையான மாற்றில் இவர் ஒரு ஏமாற்றுங்கிறத சீமான் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தினகரன், கமலஹாசன், அண்ணாமலை இவங்களை தாண்டி சீமான் நிற்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய நிலைப்பாட்டெல்லாம் அவர் குறி வச்சு சீமான் அடிச்சு வந்ததுதான். இப்பவும் விஜய்க்கு நிலைப்பாட்டை குறி வச்சு அடிக்கக்கூடிய சீமான் விஜய்க்கு பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு 29 நான் தனிச்சு பண்ணு சொல்லிட்டாரு. உண்மையான காங்கிரஸ் எனக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லக்கூடிய விஜய் 29 தனிச்சு போன்னு சொல்ல முடியாது. அப்ப விஜய்க்கு தனித்து போட்டிங்கிறதே போலியான பொய்யான தனித்து விடப்பட்டு நிற்கக்கூடிய தனித்து போட்டிங்கிறதையும் சீமான் மக்கள் மத்தியில கொண்டு போறாரு. இப்ப ஜனநாயகனை OTT-ல ரிலீஸ் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதா சொல்றாங்க. ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா பெரிய இம்பாக்ட கொண்டு வரணும். இல்ல, ஜனநாயகம் OTT-ல ரிலீஸ் பண்ணதுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு சொன்னா ஜனநாயகத்தில் அவர் வந்து எம்ஜிஆர் தான் ப்ரொஜெக்ட் பண்றாரு. சீமான் எம்ஜிஆர் அடிச்சுதான் தமிழ் அடையாளம் பிரபாகரனை ராயராஜ சோழனையும் முன்னிறுத்தி தான் சீமான் வராரு. அப்போ அது வந்து இம்பாக்ட் வந்து எடப்பாடியை பாதிக்கலாம். எம்ஜிஆர் ஊழல்வாதி, மேனன் எவ்வளவு எண்ணிக்கை தெரிஞ்சுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு எம்ஜிஆரையே இப்படி தினகரனை காணர் பண்றதுக்கு சசிகலாவை பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் சொல்ல சதினாரு. கமலஹாசனை காணர் பண்ணதுக்கு எம்ஜிஆர் அடிச்சாரு. இவர் அண்ணாமலையை காணர் பண்றதுக்கு காங்கிரஸ் பாஜக அடிச்சாரு. அப்போ இன்னைக்கு விஜய் எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை தூக்கிட்டு வரும்போது சீமான் எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை அடிக்கும் போது சீமானை கூட வில்லனா காட்டியிருக்கதா சொல்றாங்க. அப்போ தமிழ் அடையாளம், தமிழர் அடையாளம், பிரபாகரன் ராயராஜ சோழனை முன்னிறுத்தி நான் தான் இருக்கிறேங்கிறது சீமானுக்கும் அது ஒரு லாபமா தான் வரும். ஒருவேளையில எம்ஜிஆர் முன்னிறுத்துறது அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கலாம். விஜயனுடைய பேட்டி ஒண்ணு வர போறதா சொல்றாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, விரைவில் வெளிவரும் தேர்தலுக்கு முன்னாடி. இந்த சினிமா பாணியில அது எதுவும் தாக்கத்தை கொடுக்குமா? இல்ல, என்ன தாக்கம்னாலும் ரெட்டை வேஷம் போடுறாரு. சினிமாவில இலவசங்களை எதிர்த்து உண்மையில இலவசங்களுக்கு ஆதரவா பேசும்போது இவர் மோசடி, இவர் வெளி ஏமாற்றுக்காரர், சீட்டுன்னு தானே மக்கள் பாக்குறாங்க. நாம் தமிழர் மேடைகள்ல விஜய் ஈஸியா சீட்டு, ஏமாற்றுக்காரர் தானே பேசுறாங்க. அதுக்குள்ள எஃபெக்ட் இருக்கத்தானே செய்யும். நீங்க சர்க்கார் படத்தை மக்கள் பார்க்கத்தானே செய்வாங்க. இப்பவும் சர்க்கார் படத்தை போடத்தான் செய்வாங்க. சர்க்கார் படம் அங்கங்க ஓடிட்டு தான் இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா அதுல இலவசத்துக்கு எதிராக தானே கொடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நீங்க இலவசத்துக்கு ஆதரவா சொல்றாருன்னா இவர் சொல்றது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இவர் வந்து மோசடி பண்ணி மக்கள் வாக்க வாங்கக்கூடிய ஒரு ஃப்ராடு தலைவர் தானே பார்ப்பான். தற்கொலை கோமாளிங்கிறத விட ஃப்ராடுங்கிறத பாக்குறாங்கல்ல, ஃப்ராடு தனம் பண்றாருன்னு பாக்குறாங்கல்ல. ஃப்ராடு இல்ல, அவர் பண்றது ஃப்ராடு தான். நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க 45 to 50% டிஎம்கே அலைன்ஸா இது பண்ண வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பிரச்சாரங்களை கடந்து, இவ்வளவு விஷயங்களை கடந்து இன்னமும் அதே மாதிரிதான் இருக்கா? கண்டிப்பா இந்த டீலிமிட்டேஷன் விஷயம் டிஎம்கே தூக்கிடுச்சு, கடுமையா தூக்கிடுச்சு. இது டீலிமிட்டேஷன் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆயிடுச்சு. டீலிமிட்டேஷனை பற்றி எல்லாரும் பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. இன்னைக்கு பாராளுமன்ற இது கனிமொழி போயிருக்கிறாங்க. அவங்க டீலிமிட்டேஷன் இதுல திமுகவின் நிலைப்பாட்டை சொல்றாப்புல. ஸ்டாலின் இன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றி வச்சு அது ஒரு பெரிய போராட்டமா முன்னெடுக்கிறாரு. ஸோ டீலிமிட்டேஷன்ல பாஜக என்ன பாக்குறாங்கன்னா, அவங்க தமிழ்நாடு வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால்ல பாஜகவோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள பெங்கால் வந்து டீலிமிட்டேஷன் லாபம் அடையக்கூடிய ஒரு ஸ்டேட். அப்போ அதை வந்து மம்தா ஏற்றுக்கிட முடியாது. தமிழ்நாடு நஷ்டம் அடையக்கூடிய ஒரு ஸ்டேட். நஷ்டமடையக்கூடிய ஸ்டேட்ல இருந்து ஸ்டாலின் வந்து மிக கடுமையா இருக்கிறாரு. இப்ப ஸ்டாலின் எதிர்ப்புக்கு சிதம்பரமும் முழுக்க அதை என்டால்ஸ் பண்ணி இது பண்றாரு. அதோட லாஜிக்கல் ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறாரு. நான் சொல்ல வேண்டியதுல திமுக காரங்களே அதை பார்த்து விடுவாங்க. திருமாவளவன் எல்லாருமே டீலிமிட்டேஷன்ல வந்து தமிழ்நாட்டின் பாதிப்பை முன்னெடுக்கும் போது அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது ஸ்டாலினுக்கு தெளிவா வந்துச்சு. எஃப்சிஆர்ஏ அந்த ஃபாரின் ஃபண்ட் அந்த என்ஜிஓஸுக்கு வரக்கூடிய இது இருக்கு இல்லையா, அது அந்த ஆக்டையும் வில்சனும் ஸ்டாலின் அவங்க தான் எடுத்தாங்க. அதுல மற்ற கட்சிகள் ஒன்றும் பெரிய கருத்துக்கள் சொல்லலை. அது கேரளாவில் மற்ற கட்சிகளும் எதிர்த்தாங்கும் போது தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் அதை முன்னணியில இருந்து எதிர்த்து அந்த அரசியலை பண்ணாங்க. அதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் அந்த நெல்லுக்கு உள்ள விலை, நெல் சாகுபடியை காலி பண்ண பாக்குறாங்க. அது கடித போக்குவரத்து. இப்போ 3 மேஜர் இஷ்யூல ஸ்டாலின் வந்து பாஜகவுக்கு எதிராக நிற்கிறாரு. அதுல இந்த இஷ்யூல ஸ்டாலின் இருக்கிறது வந்து ஸ்டாலின் தான் பாஜகவை தோற்கடிப்பார்னு சொல்லும்போது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஸ்டாலின் பெரிய அளவு கன்சாலிடேட் ஆகிறதுக்குள்ள சூழ்நிலை உருவாக்கிறது. அதைத்தான் பாதிரியார்களும் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஜமாத்தாரனா தான் பண்றாங்க. இந்த இஷ்யூ வருது வந்து அவங்களுக்கு வந்து இதை முன்னெடுத்து போய் சொல்றதுக்கு ரொம்ப வசதியாயிட்டு. எடப்பாடி பழனிசாமி இதுல அமைதியா இருக்கிறது அவருக்கு பெரிய பின்னடைவு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி இதுல
பாஜக டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அது ஒரு இடியாப்ப சிக்கல் தான். அவர் வந்து ஒன்றும் எப்படியும் அவர் ஒன்று சொல்ல அதுக்கான விளக்கத்தை சிதம்பரம் இவர் திருமாவளவன் போன்றவங்க எல்லாம் கொடுத்து அதை அடிக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜகவை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டாரு. அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு. விஜய் தான் எதிர்க்கிறாரு. விஜய் இதுல வந்து எதிர்த்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம். அவரு மற்ற 2 இஷ்யூலையும் வந்து விஜய் சொல்லாமலே நழுவி போயிட்டாரு. அந்த 2 இஷ்யூ வந்து ரொம்ப பாப்புலர் இஷ்யூ இல்லை. ஃபாரின் ஃபண்ட் இஷ்யூவும் நிர்மலா சீதாராமன் அந்த 2 கவர்மெண்ட் இடையில கம்யூனிகேஷன் இஷ்யூவும். ஆனா இந்த இஷ்யூ சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு அவரு அருண்குமார் அந்த இதை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த இஷ்யூ சொன்னாதான் தமிழ்நாட்டுக்குள்ள நிற்க முடியுங்கிறதும் இதுல வந்து ஸ்டாலின் கருத்துக்கு வழிமொழியக்கூடிய விதமா தான் விஜய் பேசியிருக்கிறாரு. ஸ்டாலின் தான் முதல்ல இருக்கிறாரு. அதோட வீரியமும் அதோட தாக்கமும் பெருசா போகும்போது நம்ம எதிர்க்காம இருக்க முடியாதுங்கிற ஒரு நிந்தர்ப்பம் வரும்போது விஜய் அதை எதிர்க்கிறாரு. நீங்க ஜனநாயகம் படத்துக்கு வந்து 60 நாள் மோடி கிட்ட அவரு பாஜக அவர் பேரம் பேசினாரு. அந்த ரெட்டி இந்த ரெட்டி எல்லாம் வச்சு பேரம் பேசினாரு. நாங்க பாஜக கூட கூட்டணிக்கு சீட்டு வாங்கிட்டு போறதுக்கு தயாருன்னு மாவட்ட செயலாளர்லாம் கூட்டணிக்கு தயாருன்னு ஒரு இதை போட்டு முயற்சி பண்ணி பார்த்தாரு. மோடி தரப்புல வந்து எங்களோட கருத்தை ஏற்றுக்கிட்டு விஜய் நம்ப முடியாது, நம்பகத்தன்மையற்றவர்னு மற்ற எல்லா பாஜக காரங்களும் விஜய்க்கு ஆதரவாட்டு விஜய்க்கு 50 சீட்டு கொடுத்தா 40 சீட்டு ஜெயித்துருவாரு, ஆட்சி வந்துடும், 200 சீட்டு அடிச்சிடலாம்லாம் பாண்டே போன்ற பாஜக ஆதரவு நண்பர்கள்லாம் சொன்ன போது பலரும் தமிழிசை அதற்கான சில வேலைகளை செய்த போது எல்முருகன் இவங்கெல்லாம் எல்முருகன்ல தமிழிசை நயனார் நாகேந்திரன் எல்முருகன் எதிராக தான் இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் செய்த போது கடைசியா எல்முருகன் மோடி எல்லாம் வேண்டாம் விஜய் பல நிரூபிக்காதவர்னு தட்டி விட்டுட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள 60 நாள் பிஜேபி கிட்ட ஜனநாயகம் படத்துக்காக பேரம் பேசணும் தான். இன்னைக்கு பாசிச பாஜகங்கிற வார்த்தையை ஸ்டாலின் சொல்றாரு, விஜய் சொல்லல. விஜய் வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட் அதனால பிஜேபி எதுக்கணும்னு நடுவுனாரு, ஜனநாயகத்துக்காக பேரத்தை பேசினாரு. அந்த பேரம் பேசி முடியாதனாலதான் வேற மாற்று கருத்துக்கு போறாரு. சமரசத்துக்கு முயற்சித்து அவனோட சமரசம் எடுபடாதனால்தான் விஜய் வேற இதுக்கு போறாருங்கிறத கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாம் அலர்ட்டா இருந்து பார்ப்பான். மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். இந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டி ரொம்ப விஜிலண்ட் அண்ட் அலர்ட் ஆட்டு விஜய்க்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்ப்பாப்புல. ஸ்டாலின் பாசிச பாஜகன்னு சொல்லும் போது விஜய் அதை சொல்ல முடியாதவரா இருக்காருன்னு சொன்னா ஜனநாயக படத்தில் உள்ள பிரச்சனைகளும் பல சூழ்நிலையிலும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தாரு. முடியாததுனால தான் அவர் தனிச்சு நிற்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியும். டீலிமிட்டேஷன் மத்திய அரசு தீவிரமா இருக்கு. பாஜக உண்மையாகவே அது தமிழ்நாட்டில் பெரிய ஆபத்து வரும் நினைக்கிறேன். பாஜக தெளிவா இருக்கிறாங்க. காங்கிரஸ் பாஜக இதுல காங்கிரஸுக்கு எவ்வளவு நஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அரசியலை பண்றாங்க. முத காமராஜ்யம் அந்த சந்திரசேனன் ஐயர் நினைக்கிறேன் டீலிமிட்டேஷன் கமிட்டி சேர்மர் 2 பேரும் தான் வந்து நெஹ்ரு அந்த பிரைமினிஸ்டரா இருக்கும்போது சென்னை ராஜஸ்தானி காங்கிரஸ் தலைவர் காமராஜ் தான் சென்னை ராஜஸ்தானிக்கு அங்க ஆந்திரா கர்நாடகா எல்லாம் உண்டு அதிக சீட்டுகளை வாங்கினது இந்த சந்திரசேகரன் ஐயருங்கிற மூலமா டீலிமிட்டேஷன்ல பண்ண வேலை தான். அப்போ அவங்க எடுத்த முடிவு என்னன்னா பாஜகவுக்கு காங்கிரஸுக்கு எதிர்ப்பு இந்துத்துவா மூலமா RSS மூலமா வட இந்தியாவில தான் வரும்னு அவங்க கருதுனாங்க. அப்போ சந்திரசேகரன் ஐயர் காமராஜ் நெஹ்ரு இவங்கெல்லாம் வந்து தென்னிந்தியாவுக்கு அதிக சீட்டை முத டீலிமிட்டேஷன்ல தூக்கி விட்டுட்டாங்க. இது உண்மை. நான் இப்போ தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமா பேசுறான்னு கூட 4 பேர் சொல்லுவான். அது சொல்லிட்டு போட்டு RSSம் இந்துத்துவாவும் தான் காங்கிரஸுக்கு எதிராக வருங்கிற எண்ணத்துல வட இந்தியாவில் வந்து சீட்டை குறைச்சிட்டாங்கிறதான் முத கட்டத்துல உண்மை. அது பிறகு 71 அதோட பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு சரி செய்யப்படலை. மீண்டும் அதை சரி செய்து கொடுக்கலாங்கிற எண்ணம் ஓட்டம் பாஜகவுக்கு இருக்குது. அதைத்தான் நாமளே பல முந்தைய காலகட்டங்களே நான் சொல்லியிருந்தேன். துக்ளக்ல ஐயா குருமூர்த்தி அவர்களும் கூட ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் இதுல தென்னிந்தியாவுக்கு வந்து பெரிய அளவுக்கு சாதகம் செய்யப்பட்டது, கேரளாவுக்கு மிகப்பெரிய சாதகம் செய்யப்பட்டது என்கிறதெல்லாம் அந்த உண்மையை சொன்னாப்புல. இப்ப இவங்க கருத்து என்னன்னா மக்கள் தொகை அடிப்படையில் செய்யணும்னா 80ங்கிறது 140,000, இங்க நமக்கு வந்து 39ங்கிற 46 தான் மாறும். அப்ப நமக்கு ப்ரொபோர்ஷனேட்டா பெருசா கூடாது. அதனால ரேவந்த் ரெட்டி இப்போ இதுல என்ன சொல்றாருன்னா மக்கள் தொகை 50% வச்சுக்கிட்டு மீதி 50% வளர்ச்சி விகிதம் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்து எண்ணிக்கையை குறைச்சி வந்ததுனால அதுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து தொகுதிகள் எண்ணிக்கை கூட்டணுங்கிறதுல பண்ணணுங்கிறதுல ரேவந்த் ரெட்டி போன்ற தென்னிந்திய காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. பட் வட இந்திய காங்கிரஸ்காரங்க யூபி பீகார்ல இதை எதிர்த்து சொன்னோம்னா நமக்கு அங்க யூபி பீகார் ஓட்டு போயிருமோன்னு அவங்க அச்சப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்தியா கூட்டணி வந்து தெளிவா வந்து ஒரு முரண்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க.
ஆனால் தமிழ்நாட்டின் நலனுங்கிறதுல ஸ்டாலின் வந்து தமிழ்நாடுங்கிற அந்த புள்ளிக்குள்ள நின்று ஸ்டாலின் பேசுறாரு. அது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தமிழ்நாட்டின் நலனுக்காக தான் ஸ்டாலின் ஃபைட் பண்றாருங்கிறது தமிழர்கள் உணர்றாங்க. அது உண்மையும் கூட. ஸோ அந்த வகையில ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய லிவரேஜ் தான். இதை முன்னெடுத்து ஸ்டாலின் ஃபைட் பண்றதுனால சீமான் வந்து இதுல மற்ற புதுக்கோட்டை டீலிமிட்டேஷன் எப்படி அது இதுன்னு லோக்கலா சில இதை எடுத்தாலும் கூட விஜயும் வந்து இதுல ஸ்டாலின் கருத்துக்கு பின்னாடி நிற்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கும் உருவாயிடுச்சு. இந்த டீலிமிட்டேஷனால அதிமுகன்றதை விட்டுருவோம், பிஜேபி தான் நிற்கக்கூடிய அந்த 28 தொகுதிகளில் எதுவும் உங்களுக்கு பாதிப்பை சந்திக்க எல்லாம் அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரானவங்க அதை முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணத்தானே செய்வாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 ரவுண்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, முன்னாடியே அப்புறம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துருக்கா களத்தில். எடப்பாடி பழனிசாமி இதுல கிடைக்கிற ஓட்டு எடப்பாடி பழனிசாமி தான். அவர் மட்டும்தான் பிரச்சாரம் பண்றாரு. அன்புமணி வடக்கு பிரச்சாரம் பண்றாரு. இன்னைக்கு பரமூர்ல இருந்து ஒரு அதிமுக காரர் ஒருத்தர் பேசுறாரு, மாறி மாறி வராங்க, எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு திமுக நிற்கிறாங்க, ரொம்ப ஹெவியா நிற்கிறாங்க. ஆனா திமுகவில் ஒப்புக்கு சப்பானியா தான் வராங்க, யாரும் வரல. தினகரன் கூட வந்து பிரச்சாரம் பண்ணல. பரமக்குடி ரிசர்வ் தொகுதி நமக்கு தினகரன் வந்து கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணா முக்குலத்தோர் ஓட்டு கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்காப்புல, அவர் கூட வரலன்னு சொன்னாப்புல. நான் சொன்ன தினகரன் என் நண்பர் தான், நான் சொல்லி பார்க்குறேன்னு அவரை திருப்திப்படுத்துறதுக்கு சொன்னேன். அப்போ அந்த நிலைமை வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்கு. அங்கே கேம்பெயின் வந்து ஒன்லி எடப்பாடி பழனிசாமி லெவலில் தான் போறாரு. இங்கே வந்து ஸ்டாலின் பெரிய லெவலில் இருக்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த், திருமாவளவன், கமலஹாசன் சேலத்தில் தூள் கிளப்பினாரு. தென் கமலஹாசன் பிரச்சாரம் சேலத்தில் ஒயிலின் ரோம் பிஆர் ரோமன்கிற மாதிரி அந்த களத்துக்கு தக்கன டீலிமிட்டேஷன் எல்லாம் இது பண்ணி கரெக்டாக பண்ணார். கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின், அங்கே அந்த 3 பேர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி 3 பேருமே பிரச்சாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. கூட்டணி கட்சியில் திருமாவளம் போகக்கூடிய இடத்துலலாம் நல்ல கூட்டம். நம்ம சகோதரர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஏறி போகிறாங்க. பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம் வந்து நல்லா எடுப்படுது. அந்த ஸ்டாலினுக்கு அந்த தேர்தல் அறிக்கையை சொல்லி எளிய மக்களோட கவரக்கூடிய அளவுக்கு பிரேமலதா அம்மையார் வந்து அதை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு தேர்தல் அறிக்கை தான் முன்னெடுத்து அவங்க பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. திருமாவளவனுக்கு அவங்களுக்கு விரோதம்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை, அண்ணன் என் தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னு அதையும் சரி கட்டக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுத்து போகிறாங்க. ஸோ சிதம்பரம் லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணுறாரு. இந்த மாதவன் ஃப்ரெண்டு மதுரையில்னு சொன்னார், சிதம்பரத்துக்கு கூட உதயநிதிக்கு என்ன கூட்டம் வருதோ அந்த மாதிரி கூட்டம் வரக்கூடிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி சிதம்பரத்தை கூட அவங்க திமுக, ஏன்னா சிதம்பரத்து வார்த்தைக்கு ஒரு மிடில் கிளாஸ் மத்தியில் ஒரு வேல்யூ இருக்குது. அவர் வந்து லாஜிக்கலாக விஷயங்களை சொல்லுவாருங்கிறதுனால அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நமக்கு மோடியை எதிர்த்து பேசினாருங்க கோபம் நமக்கு இருந்தாலும் அவருக்கு மெரிட்டை நம்ம என்னைக்கும் குறைச்சி சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு பிரச்சாரம் இப்படி வந்து திமுக அணி வந்து பிரச்சாரத்தில் முன்னணியில் இருக்கிறாங்க. இது தாவேக்கா இவர் பிரச்சாரம் மட்டும்தான். யாரு? விஜய்க்கு பிரச்சாரம் மட்டும்தான். அது அவருக்கு பிம்ப அரசியல் அவங்க எடுக்கிறாங்க. அதை இஷ்யூ பேஸ்டாக சீமான் அடிக்கிறார். இஷ்யூ பேஸ்டாக சீமான் அடிக்கிறார். இன்னைக்கு வந்து பாத்திமா, இவங்க அனீஸ் பாத்திமான்னு நினைக்கிறேன், அந்த சாகுல் அமிதி டாக்டர், அந்த ஒரு முஸ்லீம் சகோதரி, அவங்களுக்கு அந்த பிரச்சாரம் பண்ணும்போது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன் கீழ்வேலூர், அதில் பிரச்சாரம் பண்ணும்போது சீமான் 3 கருத்தை விஜய்க்கு பாப்புலாரிட்டி மேலே ஏறி விஜய் அடிக்கிறார். விஜய்க்கு பாப்புலாரிட்டி மேலே ஏறி விஜய் அடிக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தம்பி விஜய் வந்து சினிமாவில் தான் இலவசத்தை ஒழிப்பார், சர்க்கார் படத்தில் இலவசத்தை ஒழிச்சார். ஆனால் தரையில் வந்து அவர் இலவசத்துக்கு ஸ்டாலின் எடப்பாடி வரிசையில் இலவசத்துக்காக தம்பி நிற்கிறார். தம்பின்னு சொல்ல தாவேகா தலைவர் விஜய் நிற்கிறார். நான் வந்து தரையில் ஹீரோவாக நிற்கிறேன். சர்க்கார் படத்தில் இலவசங்கள் கூடாதுன்னு விஜய் சொன்னதைத்தான் நிஜத்தில் இலவசங்கள் கூடாதுன்னு சீமான் சொல்லி நிற்கிறேன்னு விஜய் வந்து திரையில தான் ஹீரோ, தரையில நான் தான் ஹீரோ, இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, வளர்ச்சி தான் தேவைன்னு போல்டா இருக்கக்கூடிய ஒரு துணிச்சல் எனக்கு தான் இருக்குது. விஜய் ஸ்டாலின் எடப்பாடி வரிசையில படத்துல ஒண்ணு, இதுல செயல்பாட்டுல ஒண்ணுன்னு இலவசத்துக்காக போய் நிற்கிறாருன்னு இன்னைக்கு நாகப்பட்டினம் கூட்டத்துல சீமான் தெளிவா விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு விஜயில இருந்து நான் மாறுபட்டு நிற்கிறேன், அவர் திரையில ஒண்ணு தரையில ஒண்ணு, நான் தான் உறுதியா நிற்கிறேங்கிறதையும் சொல்றாரு. அதே மாதிரி தீப்பந்தம் இழுத்து தீண்டாமை ஒளின்னு திரையில சொன்னாரு தம்பின்னு சொல்லல, தாவேகா தலைவர் விஜய் தான் இப்ப சொல்றாரு. தாவேகா தலைவர் விஜய் சொன்னாரு, நான் தான் கவின் ஆணவ படுகொலையை எதிர்த்து வாக்கு வங்கி அரசியலை பற்றி கவலைப்படாம என் கருத்தை துணிச்சலா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட நான் சொல்றேன். தாவேகா தலைவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. அதே மாதிரி மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு நான் தான் நிற்கிறேன். அதே மாதிரி
வாக்கு பாதிப்பை பற்றி கவலை இல்லாமல் அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் தப்பு, பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும் நான் தான் சொல்றேன்னு இப்படி பல இஷ்யூஸ்ல விஜய் சீமான் கம்பேரிசனை விஜய்க்கு பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி தான் அதுல என்கேஜ் பண்ணக்கூடிய அரசியலை சீமான் தெளிவா பண்றாரு. இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து இந்த பிராண்டி விஸ்கிக்கான ஆளாட்டு எடப்பாடி, ஸ்டாலின், விஜய் இருக்காங்க. பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பாலுக்கான ஆளாட்டு கல்லுக்காக நான் இருக்கிறேன். அவங்க ஆல்கஹாலை குடிச்சு ஆண்களும் பெண்களும் தமிழ்நாடு எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, மது பிரியர்கள் ஓட்டு தான் வேணும், மது ஆலை அதிகாரிகளுக்கு டொனேஷன் தான் வேணும் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. நான் கல்லு தான் வேணும், அது ஆல்கஹால் கூடாது, டாஸ்மார்க்கை ஒழிப்படுங்கிறதுலையும் விஜயை வந்து சீமான் பயன்படுத்துறாரு. அதே மாதிரி திராவிடத்துக்கு இதாட்டு நிற்கிறாரு விஜய். எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா பிம்பங்களை வச்சு அவர் நிற்கிறாரு. எடப்பாடி பலையினப்படுத்த நிற்கிறாரு. நான் திராவிட அடையாளங்களை ஒழிச்சு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அடையாளத்துக்காகவும் ராயராஜ சோழன் அடையாளத்துக்காக நிற்கிறாங்கிறதையும் சீமான் பேசுறாரு. இது சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இவர் தினகரன் வரும்போது பரப்புற அக்கரக்கார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதினார். அப்போ முக்குலத்தூர் இளைஞர்கள்லாம் வந்து சீமான் நாயா போல்டு, தினகரனே பேசலன்னு ஆர்கே நகரில் 50 விழுக்காடு எடுத்த தினகரனை விட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து சீமான் பின்னாடி போயிட்டாங்க. அதே மாதிரி இவர் கமல்ஹாசன் வரும்போது, கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தெரிஞ்சாக்குனாரு, முல்லை பெரியார் உரிமையை மலையாளி எம்ஜிஆர் கேரளாவில் விட்டு கொடுத்துட்டாருன்னு எம்ஜிஆர் அடிச்சதுல பார்ட்டி ஃபேவர்ஸ் பிரேவ்னு கமல்ஹாசனை மீறி வந்துட்டாரு. அப்புறம் அண்ணாமலை வரும்போதும் சீமான் என்ன பண்ணாருன்னா, அண்ணாமலை பெரிய லீடரா வந்தார், பெரிய பவர்ஃபுல்லா வந்தார். அது எப்படி வந்தாருன்னா பாஜக பேனர்ல வந்தார். அப்ப சீமான் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் ஒருத்தன் தான் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 கட்சியும் எதிர்க்கிறேன்னு அடிச்சாரு. அந்த அடிங்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு அடிச்சாரு. அப்படி அடிச்சதுனாலதான் அவர் 8.2 வாக்கெடுத்து அவர் அங்கீகாரத்தை பெற்றாரு. இப்பவும் விஜய் எப்படி அடிக்கிறாருன்னா, விஜய் காங்கிரஸ் சார்பா போயிட்டாரு. காங்கிரஸ் கூட்டணி, ராகுல் காந்தி இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கிறாருலாம் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸ் கூட்டணி வந்து ஸ்டாலின் தான் சீட் கன்வென்ஷனும் தரது, எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டுன்னு சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, இவர் செல்வ பிறந்தவை சொன்னதுனால காங்கிரஸுக்கு கூட்டணி வச்சுட்டாங்க. கூட்டணி வச்ச பிறகு உண்மையான காங்கிரஸ் எங்க கூட இருக்காருன்னு சொன்னார்ல, சீமான் பிடிச்சிக்கிட்டாரு, கைலாங்கட காங்கிரஸ் இருக்காரு. இப்போ அதுக்கு செல்வ பிறந்தகை அதுக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறாரு. செல்வ பிறந்த ஆற்ற தான் செய்வார். கைலாங்கட காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு சீமான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இனத்தை அழிச்ச காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணிக்கு ஆசைப்படுறாரு. இன அழிப்பை பற்றி அவருக்கு கவலை இல்லை, தமிழர் அடையாளத்தை காங்கிரஸ் அழிச்சதை பற்றி கவலை இல்லை, காவிரி உரிமையை காங்கிரஸ் விட்டு கொடுத்ததை பற்றி விஜய்க்கு கவலை இல்லை, எடப்பாடி ஸ்டாலின் மாதிரி கச்சத்தீவை எடுத்து கொடுத்து மீனவர் நலனை காங்கிரஸ் அடிச்சதை பற்றி கவலை இல்லை, உண்மையான காங்கிரஸ் 4 ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறாரு. நான் துணிச்சலா பிரபாகரன் மகனாட்டு, வீர நாட்டு, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் அடிச்சு நிற்கிறேன். நான் இந்த 4 வரையும் அடிச்சு 29லயும் நிற்பேன். 20 ஆண்கள் 20 பெண்கள்னு 29லயும் கேண்டிடேட் போடுவோன்னு சீமான் வந்து தெளிவா எப்படி தனக்கு போட்டியா வந்த கமல்ஹாசனை தட்டி விட்டாரோ, அண்ணாமலையை தட்டி விட்டாரோ, தினகரனை தட்டி விட்டாரோ, அந்த 3 பேரையும் தட்டி விட்டது மாதிரி இப்போ கார்பரேட்டுகளும் தமிழின விரோதிகளும் விஜயை எனக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்க. விஜயும் தமிழனுக்காக இருக்கிற நான் தான், பிரபாகரன் இமேஜை தூக்கி பிடிக்கிற நான் தான், பழைய தேவேந்திர குல வேளாளருக்காக இருக்கிற நான் தான், தேவேந்திர கோனரிக்குப்பம் கோட்டை, கோனார் கோட்டைன்னு சொல்றது நான் தான், இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு நான் உண்மையாட்டு நேர்மையாட்டு இருக்கிறேன், அவன் எல்லாத்த போல மக்களை ஏமாத்துறதுக்கு வந்து நிற்கிறது விஜய்னு எந்தெந்த இஷ்யூல விஜய்கிட்ட இருந்து சீமான் வேறுபடுறாரோ அந்த இஷ்யூலாம் ஹைலைட் பண்ணி குறிப்பா 4 கட்சியும் எதிர்த்து ஹீரோவா என்னால தான் நிற்க முடியும், ஹீரோயிசம் தரையில அது குறைவுனால காங்கிரஸ் கிட்ட நீ மண்டிக்கிடக்கூடிய வேலையை விஜய் பார்க்கிறாரு. அப்படி மற்ற 3 வரையும் எப்படி மிஞ்சினாரோ அதே விதத்துல விஜய் மிஞ்சுறதுக்கு சீமான் வியூகம் அமைத்து கடுமையா பண்ணிட்டு இருக்காரு. அது மக்கள் மத்தியில தமிழ் தேசிய ஆர்வலர்கள் உலகம் ஃபுல்லா விஜய்க்கு இரட்டை வேடத்தையும், சீமானுக்கு உண்மைத்தன்மையும், விஜய்க்கு கோழைத்தனத்தையும், சீமானுக்கு போல்னஸையும் மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து விஜயை மையமா வச்சு சீமான் தன்னை வளர்க்க பார்க்கிறாரு. விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துருங்கிறத காட்டுது. அந்த போலரைஸ் பொலிட்டிக்ஸ்குள்ளையும் விஜயால தாக்கு பிடிக்க முடியாது, சீமான் தாக்கு பிடிப்பாரு. மேற்கு தமிழகத்திலையும் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தப்புங்கிறதுல சீமான் தாக்கு பிடிச்சு அனுப்பாரு. விஜய் அதிலையும் அடி வாங்குவார். ஸோ விஜய்க்கு பிம்ப அரசியலை சீமானுக்கு எதிராக பலரும் அதை கொண்டு வந்து சீமானை வீழ்த்த நினைச்சாலும் சீமான் அதையே தனக்கு சாதகமாட்டாக்கி உயர நினைக்கிறாரு. மே
மே 4ஆம் தேதி ரிசல்ட்ல இந்த எல்லாமே உண்மை நிலைமை தெரியும்.